அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சாதம். இது ஒரு லஞ்ச் பேக்குக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துறதுக்கு ஒரு நல்ல ரெசிபிங்க. இதை நான் 2 மெத்தட்லையும் எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கோம். கடாயில் நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் காஞ்சதும் ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் போல் கல்பாசி, கொஞ்சமாக சீரகம், இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம் கிட்ட சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக கேப்சிகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஆப்ஷன் தாங்க. கொஞ்சமாக பொடிசாக நறுக்குன கேரட். நான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான கொத்தமல்லி பேஸ்ட் எடுக்க போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு கட்டுக்கிட்ட பாதிக்கிட்ட நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் ரைஸுக்கு நான் ஒரு பாதி கட்டு கொத்தமல்லி எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி அரைச்சிட்டு இருந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம காய் வதக்குனது கூட சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சொண்டி வரணும். அதே சமயத்தில் இந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும். ஒரு 10 நிமிஷம் மூடி கொதிக்க விடுங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு பொடிசாக நறுக்குன கொத்தமல்லியை இது கூட சேர்த்துருக்கேன். இது நமக்கு சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி நமக்கு தென்படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களோட விஷ் வேணும்னா பண்ணால், வேணும்னா விட்டுருங்க. நம்ம கிரேவி கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை நல்லா உதுத்து விட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சரிசியோ புழுங்கரிசியோ எது உங்கள் விருப்பமோ அது எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரைஸில் உப்பு போட்டு வடிக்கலைங்க. கிரேவியில் உப்பு போட்டிருக்கிறது தான். ஸோ ரைஸ் உடஞ்சிடாமல் எல்லாமே நல்லா ஒன்று போல் வர மாதிரி நீங்கள் இதை கலக்கி விடுங்க. இது நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யலாம்னா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணுன்னா போடுங்க, விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். அந்த காய் எதுவுமே போடாமல் நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியை சேர்த்துட்டு அது கூட ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கொஞ்சம் பிரியாணி மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால, கேரட்லாம் அவங்க கொஞ்சம் காய்கறி இல்லாமல் எடுத்துப்பாங்கங்கிறதுனால நம்ம இந்த மெத்தட் செய்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. 2 மெத்தட்லேயும் செய்யலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதில் செஞ்சுக்கோங்க. நம்ம இப்போது ஒரு அரை மூடி லெமனை புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் போடும்போது அந்த புளிப்பு தன்மை கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் தக்காளி வேறு எதுவும் சேர்க்கல அப்படிங்கிறதுனால அந்த லெமன் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று போல். நம்ம இது கூட நிலக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டானாலும் விட்டுறலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். போட்டால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொத்தமல்லி சாதம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எந்த வே ஆஃப் மெத்தட் பிடிக்குதோ அந்த வே ஆஃப் மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.